வணக்கங்க. எங்கள் தோட்டத்தில் நாங்கள் என்னென்ன வெள்ளாமை வச்சுருக்கோம், அதுக்கு நாங்கள் இன்றைக்கி என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் தோட்டத்தில் இருக்கிறனால மாடு வளர்க்குறோங்க. தோட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மாடு வளர்க்குறது ஈஸியாக தாங்க இருக்கும். நாங்கள் எப்போவுமே மாட்டுக்கு தேவையான மாட்டு தீவனம் போடுறதா இருக்கட்டும், இல்லை தட்டு போர் வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுருப்போங்க. அப்போ தான் நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கருவேப்பிலை செடி வச்சுருக்கோங்க. இது நாட்டு கருவேப்பிலைங்க. இப்போ நிறைய பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. கருவேப்பிலை காய் வந்து பழமாகும் போது குட்டி குட்டியாக கருப்பாக இருக்குங்க. சாப்பிடலாம், அதை டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது கருவேப்பிலை பழம் பார்த்துருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெங்காய பட்டறிங்க. வெங்காயத்தை வந்து நாங்கள் சேமிச்சு வைக்கும்போது இதில் போட்டு தான் வச்சுருப்போம். இப்போ வெங்காயம் இல்லாதனால அப்பப்போ மாடு கட்டிகிட்டு இருப்போங்க. நாங்கள் எங்கள் தோட்டத்தில் காலையில் எழுந்திரிச்சோன்னே முதல்ல செய்கிற வேலை மாட்டு வேலை தாங்க. எந்திரிச்சோன்னே மாட்டு சாணி எடுத்து போட்டு அப்பா மாட்டை மாற்றி கட்டிடுவாங்க. அம்மா வந்து பால் கறக்கணும், ஏன்னா 8 மணினா பால் வண்டி வந்துடும். என்னடா அது தேங்காயெல்லாம் அப்படி கூச்சி வச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா? இது பாதி மரத்தில் இருந்து பறிச்ச காய்ங்க. இன்னும் கொஞ்சம் பாதி மரத்தில் காய் பறிக்காமல் இருக்குது. அது பறிச்சுட்டு தான் நாங்கள் மட்டையை எடுத்துகிட்டு பருப்பு எடுத்து தாங்க விற்கணும். எங்களுக்கு தேவையான எண்ணெய் ஆட்டுனது போக நாங்கள் வந்து பருப்பை தாங்க கொண்டு கொடுத்துருவோம். அம்மா மாட்டுக்கு தீனி போட்டுட்ருக்காங்க. நாங்கள் இப்போ முருங்கை உடிக்க போகணும். சரி, வரலும் சும்மா இருக்குமே அப்படின்ட்டு தீனி போட்டு போனால் வந்து தண்ணி கொடுக்கலான்ட்டு போகிறேங்க. எப்படி முருங்கை உடிச்சிட்டு வர்றதுக்கு மணி 11 மணி ஆயிரும். இந்த வருஷம் மே ஜூனில் பெய்யக்கூடிய மழை பெய்யவே இல்லைங்க. அதனால் மாட்டுக்கெலாம் தீவனம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நாங்கள் வைக்கோல் தாங்க வாங்கி போட்டுட்ருக்கோம். இப்போ எங்கள் ஊரில் போர் தண்ணி நம்பி தாங்க விவசாயமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். மழை இல்லாதனால போர்லேயும் தண்ணி குறைய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் அடுத்தடுத்து போரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது கரும்பு முருங்கைக்காடுங்க. நீங்கள் கரும்பு முருங்கைக்காட்டில் தான் நாங்கள் முருங்கைக்காய் ஒடிச்சிட்ருக்கோம். கிட்டத்தட்ட முருங்கைக்காய் ஒடிச்சு முடிச்சாச்சுங்க. இப்போ அள்ளி கொண்டு வைக்கிற வேலை மட்டும்தாங்க இருக்குது. ஒரு இடத்துல மொத்தமாக கொண்டு போய் வச்சிட்டோம்னா வியாபாரியை வந்து அங்கேயே எடை போட்டு எடுத்துக்குவாங்க. முருங்கைக்காய் ஒடிக்க வர்றோனாலே நாங்கள் தண்ணி டீ எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. எப்படி 11 மணி ஆயிரும் ஒடிச்சிட்டு போகிறதுக்கு. ஏன்னா காலை சாப்பாடே நாங்கள் 11 மணிக்கு தாங்க சாப்பிடுவோம் முருங்கைக்காய் ஒடிக்கிற அன்னைக்கு. அடுத்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறது செடி முருங்கைக்காடு தாங்க. என்னடா பச்சை பசேர்னு இல்லாமல் எல்லாமே காஞ்சி போய் குச்சி குச்சியாக நிற்கிதுன்னு நினைக்கிறீங்களா? தண்ணி இல்லாதனால காய வச்சுட்டோங்க. போரில் தண்ணி குறைஞ்சிச்சு. சரி, செடி முருங்கைக்கு விட வேண்டாம் அப்படின்ட்டு செடி முருங்கைக்காட்டை காய வச்சுட்டு கரும்பு முருங்கைக்கு தாங்க விட்டோம். இந்த செடி முருங்கை காய்க்கு வரும்பொழுது நல்ல விலையும் இருந்துச்சுங்க. ஆனால் 2-3 தடவை தான் ஒடிக்க முடிஞ்சுது. தண்ணி இல்லாதனால எல்லாத்தையும் காய வச்சாச்சுங்க. அந்த காட்டை காய வச்சுட்டு இந்த காட்டுக்கு தாங்க தண்ணி விட்டோம். இந்த வருஷம் நாங்கள் சின்ன வெங்காயமும் கம்மியாக தாங்க நட்டுருக்குறோம். தண்ணி தாங்க அதுக்கும் காரணம். இந்த ஓரத்தில் இருக்கிற வெங்காய பயிர் எல்லாத்தையுமே மயில் கொத்தி கொத்தி சாப்பிட்டுருச்சுங்க. இதுக்கு வேற காவலுக்கு காலையிலையும் சாயந்தரமும் ஒரு ஆள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. மதிய வெயில் டைமில் மட்டும் கொஞ்ச நேரம் வர்றதில்லைங்க. இந்த வருஷம் அடித்த காற்றுல இந்த வெங்காய பயிரெல்லாம் எப்படி சாஞ்சு படுத்துருக்குதுன்னு பாருங்கள். இந்த தடவை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். இன்னொரு 10 நாள் ஆனால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோங்க. நாங்கள் வெங்காய காட்டுக்குள்ளே தக்காளி நாற்று ஊடு பயிராக நட்டுருக்குறோங்க. இது வெங்காயம் எடுத்த பின்னாடி தாங்க தெரியும். இப்போ பார்க்குறதுக்கு சுத்தமாக நாற்று இருக்கிறதே தெரியலங்க. இந்த வெங்காயம் எங்களுக்கு விதை வெங்காயத்துக்கு தேவைப்படுங்க. நாங்கள் விற்கல. இதுவே 32 ரூபாய்க்கு தான் போகுது கிலோவும் விற்றாலும். அதனால் விதை வெங்காயத்தப்போ விலை அதிகமாக விற்கும் அப்படிங்கிறனால நாங்கள் எங்கள் வெங்காயத்தையும் விதை வெங்காயத்துக்கு வச்சுக்கிட்டோங்க. அந்த முருங்கைக்காடு ஒடிச்சிட்டு அடுத்து நாளைக்கு வந்து நாங்கள் இந்த முருங்கைக்காட்டில் முருங்கை ஒடிக்கணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.